Hi, good morning, students. Welcome to Medifarm Academy. ஸோ நம்ம மெடிஃபார்ம் அகாடமியோட ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லெக்சருக்கு போகிறதுக்கு முதல் என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரேன். என் பேர் வந்து மஹமூத் லபி முகமது சமீம். நான் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஹானர்ஸ், அதாவது பிஃபார்ம் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். ஸோ நான் தான் உங்களோட ஃபார்மகாலஜி சம்பந்தமான டோட்டல் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அந்த ஃபார்மகாலஜியில் வந்து ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபார்மகாலஜின்னா என்ன, ஸோ அதில் வர விஷயங்கள், அதில் ஃபார்மகோகைனெட்டிக் டைனமிக் சம்மந்தமான விஷயங்கள் பார்ப்போம். அண்டு ஒவ்வொரு சிஸ்டம் வைஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபார்மகாலஜி ஃபஸ்ட்டுக்கு நான் ஒவ்வொரு சிஸ்டமும் படிப்பிடுறதுக்கு முதல் வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கிற அந்த சிஸ்டத்தை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு தேவையான anatomy அண்ட் physiology என்கிற டாப்பிக்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிஸ்டம்ல இருக்கிற ஃபார்மகாலஜி டாப்பிக்களை வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஓகே, பெருசாக ஓவராக டீட்டெயில்ஸாக சொல்ல தேவை. நீங்கள் அடுத்த ஒரு லெக்சர்கள் போக்குள்ள வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லெக்சர் மூட் வந்து இப்படி தான் போகும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் படிக்கக்கூடிய வந்து நமக்கு ஃபார்மகாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு நமக்கு பேசிக்காக ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று anatomy அண்ட் physiology. சரியா? ஸோ இது ரெண்டும் கிளியர் ஆனால் தான் நம்ம ஃபார்மகாலஜிக்குள்ள போகலாம். ஸோ நான் ஒவ்வொரு சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வந்து அதில் anatomy physiology ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு அதோட ரிலேட்டடாக வர ஃபார்மகாலஜி சம்மந்தமாக படிப்போம். சரியா? சின்ன சின்ன டெக்னிக்ஸ்கள் வரும், சின்ன சின்ன எப்படி ரிமெம்பர் பண்ணுறது, இதில் நீங்கள் மெக்கானிசம் ஆக்ஷன் சொல்லி பார்ப்போம். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் ட்ரக்கோட கிளாசிஃபிகேஷன் வரும். ஸோ நான் ஒவ்வொரு சிஸ்டம் படிக்கக்குள்ள வந்து அதில் மெக்கானிசம் ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷனே போகும். கிளாசிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் நான் கூடிய எக்ஸாம்பிள், அதில் வர சைடு எஃபெக்ட், அதெல்லாம் டெர்மினாலஜிகள் நம்ம ஒவ்வொன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சமயம் இப்போ இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னொரு லெக்சரில் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் அந்த திரும்ப ரிப்பீட்டேஷன் ஆகலும் உங்களுக்கு வந்து இந்த டெர்மினாலஜி எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நான் ஒரு டீப்பாக போகல, நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகலாம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சருக்கு போகலாம். ஸோ இன்றைக்கு டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறது வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஃபார்மகாலஜி. சரியா? ஓகே, ஃபைன். ஸோ லெக்சர் அவுட்லைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மகாலஜியில் இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அண்ட் நவல் அப்ரோச் ஆஃப் த ஃபார்மகாலஜி. சரியா? இப்போ வந்து ஃபார்மகாலஜியில் என்ன அப்ரோச்சில் இருக்கு என்ற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது ஃபார்மகாலஜிங்கிற டெர்மினாலஜி பார்த்தோம்னா, ஃபார்மகாலஜி என்கிற ஒரு வேர்ட்லேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ என்ன விஷயங்களையும் கொள்றீங்க உங்கள்கிட்ட நான் அந்த கொஸ்டினை கேட்குறேன். சரியா? ஜஸ்ட் இந்த வேர்டை மட்டும் பாருங்க. இந்த வேர்டில் வந்து ரெண்டு டெர்மினாலஜி வருது பாருங்க. ஃபார்மாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து காலஜி. சரியா? அது ரெண்டு வேர்டையும் காம்பினேஷன் பண்ணதான் ஃபார்மகாலஜிங்கிற வேர்ட் வந்து சொல்றாங்க. சரியா? இந்த வேர்டு என்னத்தை இண்டிகேட் பண்ணுதாண்டா, ஃபார்மாங்கிறது வந்து ட்ரக், ஃபார்ம்ங்கிறது ட்ரக் என்று சொல்லுவோம். காலஜிங்கிறது ஸ்டடி. சரியா? லோகோ ஃபார்மோ இது ஒரு கிரீக் வேர்ட். சரியா? இது வந்து எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஃபார்மகோலஜிங்கிற டெர்மினாலஜி வந்து ஃபார்மகோஸ் அண்ட் லோகோஸ். சரியா? ஃபார்மகோலஜிங்கிற வேர்ட் தான் இந்த டெர்மினாலஜியில் தான் இந்த ஃபார்மகோ லோகோஸ் என்ற டெர்மினாலஜி, இந்த ஃபார்மகோலஜிங்கிற வேர்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த ஃபார்மகோஸ்ங்கிறது வந்து என்னத்தை சொல்லுதுன்னா ட்ரக்கை பற்றி சொல்லுது. லொகோஸ்ங்கிறது லொஜிங்கிறது வந்து ஸ்டடியை சொல்லுது. அதாவது ஸ்டடி அபவுட் த ட்ரக்ஸ். இதுதான் ஃபார்மகோலஜி. அப்படி என்ன ஸ்டடி ஆஃப் த ட்ரக் அண்ட் சொல்லி கேட்டோம்னா, அதாவது ஃபார்மகாலஜி என்கிற விஷயத்தை வந்து நீங்க படிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அனாட்டமி பிசியோலஜி சம்பந்தமா படிச்சு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான ஒரு லெக்சர் கவர் பண்ணக்குள்ள அனாட்டமி பிசியோலஜி கவர் பண்ணிட்டு போவேன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அனாட்டமி பிசியோலஜி, அதாவது நம்ம உடம்புல நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர்களை பற்றி படிக்கிறது வந்து, இப்போ உடம்புல இருக்கிற குருதி கலங்கள் எப்படி இருக்கு, எங்கெங்கே எந்த குருதி கலங்கள் இருக்கு, உடம்புல இருக்கிற ஹார்ட் எப்படி லொக்கேஷன், எந்த இடத்துல லொக்கேஷனாக இருக்கு, அது வந்து அதில் இருக்கிற குருதி கலங்கள், அதில் அமைப்பு, இடங்களை பற்றி படிக்கிறது அனட்டோமி. ஃபிசியோலஜி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட்ல வந்து எப்படி வந்து பிளட் பம்ப் ஆகுது, அது உடம்பு முழுக்க எப்படி பம்ப் பண்ணி உடம்புல வந்து குருதியை வந்து பாய்ச்சுது எங்களை சம்மந்தமாக படிக்கிறது தான் ஃபிசியோலஜி. சரியா? இந்த அனாட்டமி பிசியோலஜி ரெண்டையும் இன்டர்கனெக்ட் பண்ணி தான் ஃபார்மகாலஜிங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த ஃபார்மகாலஜி என்ற விஷயத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மருந்து என்னத்துக்கு எடுத்துக்கொள்றீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
உங்களோட உடம்புல வந்து நிறைய anatomical physiological ஃபங்க்ஷன் நடக்கும். மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு ஓர்கன் இருக்கும், அதில் anatomy இருக்கும். அந்த anatomy வந்து நிறைய ஃபங்க்ஷன் செய்யும். உதாரணமாக ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுற மாதிரி. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன மருந்து எடுப்பீங்க? நோமலா பெனடோல் என்கிற ஒரு மருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. சரி, இப்போ இந்த பெனோடோல் என்கிற மருந்து எப்படி உங்களோட உடம்புல ஒர்க் ஆக போகுது எங்களை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபார்மகாலஜி. ஸோ அந்த ஃபார்மகாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு முதல் பெனோடோல் மருந்து எங்கே ஒர்க் ஆக போகுது என்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். சரியா? ஸோ பெனோடோல் என்கிற மருந்து, பெனடோல் அல்லது பாராசிட்டமால்ங்கிற மருந்து எங்கே ஒர்க் ஆக போகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு தொகுதியில் ஒர்க் ஆக போகுது. அந்த நரம்பு தொகுதியை நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சரியா, மைய நரம்பு தொகுதின்னு சொல்லி தமிழில் படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த நரம்பு தொகுதியில் ஒர்க் ஆக போகுது. அந்த நரம்பு தொகுதியில் என்ன அமைப்பு இருக்கின்றா, அதில் உங்களோட உடம்புல இருக்கிற பிரெயினும் அதோட சேர்ந்து காணப்படுற ஸ்பைனல் கோட் அண்ட் அதோட சேர்ந்துக்கிற நிறைய நரம்புகள், நர்வ்ஸ். சரியா? பிரைன், ஸ்பைனல் கோட், நர்வ்ஸ். சரியா? இது மூணும் சேர்ந்ததான் வந்து நரம்பு தொகுதி என்கிற ஒரு அமைப்பு. சரி, ஸோ இந்த பிரெயின், ஸ்பைனல் கோட், நர்வ்ஸ் இதெல்லாமே வந்து நாம அனட்டோமி என்கிற ஒரு இதில் படிப்போம். அந்த அனட்டோமியில் வந்து இந்த நர்வ்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கணத்தாக்கத்தை வந்து உடம்புல வந்து கொண்டு போகுது, சரியா, நர்வ் இம்பல்ஸை வந்து எப்படி கொண்டு போகுது, அதில் வந்து என்ன கெமிக்கல்கள் ரியாக்ட் ஆகும், இதை பற்றி படிக்கிறது ஃபிசியோலஜி. சரி, இப்போ இந்த ட்ரக் வந்து இந்த பாராசிட்டமால் எப்படி ஒர்க் ஆகுமாட்டா, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற குருதிக்கலங்களில் போய் பிரெயினுக்கு போய் அங்கிருந்து உடம்புல இருக்கிற அந்த பிரெயின்ல இருக்கிற நம்மளோட டெம்பரேச்சரை ரெகுலேஷன் பண்ற ரிசப்டர்ஸ் இருக்கும். சரியா? ஒரு சென்டர் இருக்கும், அங்க ரிசப்டர்ஸ் இருக்கும், அங்க நிறைய கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கலை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுது என்கிற சம்பந்தமா படிக்கிறதா வந்து ஃபார்மகாலஜி. சரியா? ஸோ ஃபார்மகாலஜி நீங்க படிக்கிறதுக்கு anatomy அண்ட் physiology கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா எலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனலும் அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷனலும் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான டாபிக்கள் படிக்கிறதுக்கு ஜஸ்ட் அவங்க 1 இயர் 2 இயர் வந்து மெடிக்கல் ஃபெக்கல்ட்டிக்கோ அல்லது வேறு ஏஹெச்எஸ் ப்ரொஃபஷனலோ இல்லை ஃபெக்கல்ட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு முதல் வந்து பெஸ்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து அவங்க 1 இயரோ 2 இயர்ஸ் வந்து இந்த அனட்டோமி ஃபிசியோலஜி தான் பேசிக்கை வந்து படிப்பாங்க. இது தெரிஞ்சிருந்தால் தான் மிச்சமாகிற டாப்பிக்கள் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஃபார்மகாலஜிங்கிறது இந்த அனட்டோமி ஃபிசியோலஜி ரெண்டையும் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணிக்கும். எப்படி ஒரு பெனடோல் மருந்து ஒர்க் ஆக போகும் தெரியணுமெண்டா உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரெயினை பற்றியும் உங்களோட உடம்புல இருக்கிற நரம்புகள் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அந்த நரம்புகள் எப்படி அந்த மூளையில வந்து ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்த பிசியோலஜி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஃபார்மகாலஜிங்கிற விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார்மகாலஜி என்னன்னு சொல்லி வரைங்கிட்டு தானே உங்களுக்கு ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஃபார்மகோங்கிறது வந்து ரெண்டு டெர்மினாலஜியில் வரும், ஃபார்மகோஸ் அண்ட் லோகோஸ். ஸோ ஸ்டடி அபவுட் த ட்ரக்ஸ் தான் வந்து ஃபார்மகாலஜி. சரியா? அதாவது இதை கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா ஸ்டடி ஃபார்மகாலஜி வந்து என்ன எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸ்டடி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் இன்டராக்ட் வித் லிவிங் சிஸ்டம் த்ரூ கெமிக்கல் ப்ராசஸ் ஸ்பெஷலி பைண்டிங் ரெகுலேட்டரி மாலிகுல் அண்ட் ஆக்டிவேட்டிங் ஆன் இன்ஹிபிட்டிங் நார்மல் பாடி ப்ராசஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்களோட உடம்புல நீங்க எடுக்கிற மருந்து இருக்கு தானே, அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. சரியா? உங்களோட உடம்புல நார்மலா ஒரு பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், பிசியோலஜி ஃபங்க்ஷன் ஒன்று நார்மலாவே நடந்துட்டு இருக்கும். சரியா? இப்ப எப்ப அந்த பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல ஒரு குழப்பம் வருதோ, ஒரு மாற்றம் வருதோ, அப்ப நம்ம உடம்பு என்ன செய்யும்? அதுக்கு ஒரு ஒரு எதிரான விளைவை கொடுக்கும். அதைத்தான் நம்ம டிசீஸ், நோய் நிலைமை என்று சொல்றோம். சரியா? உதாரணத்துக்கு டெம்பரேச்சர்ல வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ங்கிற ஒரு அமைப்பு நம்ம உடம்புல சாதாரணமா வெப்பநிலை சீராக்கம் நடந்துட்டே இருக்கும். குளிருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு டெம்பரேச்சர் மாற்றணும், வெப்பமான வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்புல டெம்பரேச்சர் வந்து மாறாம நிலையில வச்சிருக்கணும். எப்ப பிரச்சனை வருமெண்டா அந்த பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கு தானே, அது ஒன்று கூடி குறைவா மாட்டாம். இப்போ காய்ச்சல் இருக்கிற டைம்ல வந்து டெம்பரேச்சர் கூடிட்டு போய்த்திரும். ஏன் காரணம்னா அங்க ஒரு நுண்ணங்கி அல்லது ஒரு ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் பாயிண்ட்டை வந்து மாத்தி வச்சிருக்கு. சரியா? இப்ப நீங்க எடுக்கிற பேராசிட்டமோல் என்ன செய்யுதுண்டா அந்த மாத்தி வச்ச அந்த டெம்பரேச்சர் பாயிண்ட்டை வந்து திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வருது. அதுதான் நீங்க இருக்கிற மருந்து. சரியா? ஸோ ஃபார்மகாலஜிங்கிற ட்ரக்கோ அல்லது ஃபார்மகாலஜி நம்ம என்னத்தை பற்றி படிப்போம்னா வந்து ஒரு ட்ரக்கை பற்றி படிக்க போறோம். அந்த ட்ரக் என்ன செய்ய போகுது, நம்ம உடம்புல இருக்கிற பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸை என்ன செய்ய போகுதுன்னா சேஞ்ச் பண்ண போகுது. ஒன்று அது கூட்ட போகுது, இல்லது அதை நிப்பாட்ட போகுது, இன்ஹிபிட் பண்ண போகுது. சரியா? கூட்ட செயற்பாடை வந்து ஆக்டிவேட் ஓ ஸ்டிமுலேட்னு சொல்லுவோம். நிப்பாட்ட செயற்பாடை இன்ஹிபிட் சொல்லுவோம். சரியா?
ஸோ ஃபிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸில் நம்ம உடம்புல என்ன சேஞ்சஸ் வருதோ அப்போ நமக்கு ஒரு நோய் நிலைமை வரும். சரியா? ஃபிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான், ஃபிசியோலஜிக்கல் இதுதான் நம்ம உடம்புல ட்ரக் வந்து மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. சரியா? நம்ம உடம்புல நார்மல் ஃபிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் நார்மலாகவே நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ அது பிரச்சனை ஆகுதுண்டா, ஒரு இப்போ நம்ம உடம்புல வேற ஒரு காரணிகளோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளோ, நுண்ணங்கிகளாலேயோ, வேற கெமிக்கல்களாலேயோ நம்ம உடம்புல அந்த பிசியோலஜி ரெஸ்பான்ஸ் வந்து மாறுதண்டா, அப்ப நம்ம உடம்புக்கு அந்த பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அந்த பழைய நிலையை கொண்டு வரதுக்கு தான் நாங்க மருந்து என்கிற அமைப்பு எடுக்கிறோம். அது என்ன செய்யும்னா, ஒன்று நம்ம உடம்புடைய அந்த செயற்பாடு பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து பழைய நிலை கொண்டு வரதுக்கு ஒன்று அந்த செயற்பாடு குறைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை கூட்டும், கூட்டி இருந்துச்சுன்னா அதை குறைக்கும். ஒன்று ஆக்டிவேட் பண்ணும், ஒன்று இன்ஹிபிட் பண்ணும். சரி, இதுதான் ட்ரக் என்று சொல்றது. அதோட சேர்ந்து வந்து ஃபார்மகாலஜி என்கிற சம்பந்தமா படிக்கிறது. ஸோ ஒரு நம்ம உடம்புல இருக்கிற பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி இன்ஹிபிட் பண்ணி அதன் மூலம் நம்ம உடம்புல ஒரு நல்ல நிலையில ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிஷியலான எஃபெக்டை கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபார்மகாலஜி என்கிற விஷயத்தை நம்ம படிக்க போற விஷயம். சரியா? இந்த நம்ம இதுல படிக்க போற எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல்ஸ் தான். ஃபார்மகாலஜிங்கிற டாபிக் நம்ம படிக்க போற பெரும்பாலான இதுகள் வந்து கெமிக்கல் தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த ஃபார்மகாலஜிக்கல் சோர்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அது சம்பந்தமா நம்ம படிப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபார்மகாலஜி என்றா இதான் என்கிற விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஸோ ட்ரக்கை வந்து நம்ம எங்க கொடுக்க போறோம்? ஒரு லிவிங் சிஸ்டம், ஒரு உயிருள்ள ஒரு தொகுதிக்குள்ள நம்ம இந்த மாற்றத்தை வந்து கொடுக்க போறோம். ஒரு கெமிக்கலை கொடுத்து அந்த நம்ம பிசிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் இல்லாத இன்ஹிபிட் பண்ணுவோம். அதன் மூலம் நமக்கு உடம்புக்கு ஒரு பெனிஃபிஷியலான எஃபெக்டை கொடுக்கறது தான். அதை பத்தி படிக்கிற ஒரு டாபிக் தான் இந்த ஃபார்மகாலஜி. ஓகே. ஸோ ஃபார்மகாலஜி நம்ம என்னத்தை படிக்கிறோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு மருந்து நம்ம உடம்புல வந்து எப்படி ஒர்க் ஆகுது. சரியா? அந்த மருந்தை நாம எந்த அளவுல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், அதை எப்படி சேஃபா கொடுக்கலாம், எஃபெக்டிவா கொடுக்கலாம், இது சம்பந்தமான தகவல் எல்லாமே வந்து இந்த ஃபார்மகாலஜில நம்ம படிப்போம். அதே மாதிரி ஒரு நோய்க்கு வந்து எப்படி வந்து நம்ம மருந்தை வந்து கொடுக்கறது, புதுசா எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது. ஸோ இது பற்றி நிறைய டாபிக் வந்து இந்த ஃபார்மகாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ ஃபார்மகாலஜிங்கிறது வந்து ஜஸ்ட் எல்லாமே ஏலத்தில் இருக்கிற மெடிக்கலில் இருக்கிற எல்லாருமே வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு டாபிக். ஓகே, ஃபைன். ஸோ ஃபார்மகாலஜியில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஜஸ்ட் வந்து ஃபார்மகாலஜிங்கிறது வந்து ஒரு டாபிக் மட்டும் இல்லை, அதுல இருந்து நிறைய கிளைகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். சரியா? சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் பண்றது சைக்காலஜிக்கல் ஃபார்மகாலஜி என்று சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி கிளினிக்கல் ரிலேட்டட் ஆகிக்கிறது ஃபார்மகாலஜி வந்து கிளினிக்கல் ஃபார்மகாலஜி என்று சொல்லுவோம். அது இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்மசிஸ்ட்களை வந்து இருப்பாங்க. சரியா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட எப்படி மெடிக்கல் டாக்டர்ஸ்ல வந்து தனியா வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு தனித்துறை. இப்போ உதாரணத்துக்கு பீடியாட்ரிஷியன், சின்ன பிள்ளை மருத்துவரண்டா பீடியாட்ரிஷியன் டாக்டர் இருக்கிற மாதிரி பீடியாட்ரிஷியன் ஃபார்மகாலஜிஸ்ட் ஒரு ஆள் இருப்பார், ஃபார்மசிஸ்ட் ஒரு ஆள் இருப்பார், வெட்டினரி டாக்டர் வெட்டினரி ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார். சரியா? அதே மாதிரி கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார். சரியா? இப்படி நிறைய ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தனக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பெஷலைஸ்டாக படிச்சு போகிற ஒரு டாபிக்கல் இருக்கு. சரியா? ஸோ ஃபார்மகாலஜிங்கிறது ஒரு வைட் ஃபீல்டு அண்ட் வைட் பிரான்ச்சஸ் நிறைய வந்து அதில் இருக்கு. ஸோ அதோட சேர்ந்து இப்போ நியூவராக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஜெனட்டிக்கல் ரிலேட்டடான இருக்கிற டாப்பிக்கில் வந்து ஃபார்மகோ ஜெனட்டிக்னு சொல்லுவோம். நம்மளோட உடம்புல மரபு ரீதியான மாற்றங்களை கொண்டு வரது. அதே மாதிரி ஜீனோமிக் மாற்றங்களை ஜீனோம்ல மாற்றதுக்கு வந்து ஃபார்மகோ ஜீனோமிக் என்று சொல்லுவோம். அது ஒரு பிரான்ச். அதே மாதிரி ஃபார்மகாலஜிக்கல் ரீதியாக வந்து அந்த தொற்று நோய்களை கட்டுப்படுத்துறத சம்பந்தமா படிக்கிறத வந்து ஃபார்மகோ எபிடோமியோலஜி என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார்மகாலஜியில் வந்து இன்னொரு டாபிக் இருக்கு, எக்கனாமிக் ரிலேட்டடாக வருது. ஒரு 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 வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னா அது வந்து எந்த பாப்புலேஷனுக்கு கொடுக்கலாம், எவ்வளவு விலை குறைச்சி கொடுக்கலாம், அது சம்பந்தமா படிக்கிறது வந்து ஃபார்மகோ எக்கனாமிக் என்று சொல்லுவோம். சரி, இந்த பிரான்ச்சை நம்ம வந்து நீங்க ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கிறாக்களோ அல்லது எக்ஸ்டர்னல் ஃபார்மசி கண்டக்ட் பண்றாக்கலாம் வந்து தனித்தனி ஒரு டாப்பிக்கை வந்து நீங்க படிப்பீங்க. சரி. அடுத்தது வந்து சிஸ்டம் வைஸாக வந்து நாம படிக்க போகிறது இந்த சிஸ்டம் வைஸ் தான். சரியா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், கார்டியோவஸ்குலர் சிஸ்டம், ஜிஐடி சிஸ்டம், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்படி நம்ம சிஸ்டம் வைஸை தான் நம்ம ஃபார்மகாலஜி படிக்க போகிறோம். அது ஒரு சிஸ்டம் வைஸாக நம்ம ஃபார்மகாலஜி வந்து பிரான்ச்சஸ் பண்ணுறது. ஒவ்வொரு விதமாக நம்ம ஃபார்மகாலஜி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். மாலிகுலர் ஃபார்மகாலஜி இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, பயோடெக்னாலஜி, பயோஃபார்மசூட்டிக்ஸ், அப்படி நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்மகாலஜியில் இருக்கு. ஸோ இது வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் த ஃபார்மகாலஜி. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம ஒரு ட்ரக் எடுக்கிறோம். ஸோ அந்த ட்ரக்கால வந்து நமக்கு ஒரு ஒரு
தெரபியூட்டிக் எஃபெக்ட். அந்த ட்ரக்கால வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலான எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதால வந்து நமக்கு ரெண்டு விதமான எஃபெக்ட்டும் வரும். நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்கோம், அதில் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிஷியலான எஃபெக்ட்டும் வரலாம், அன்வான்ட் எஃபெக்ட்டும் வரலாம். சரியா? பெனிஃபிஷியல் எஃபெக்ட் வந்தால் அதை நம்ம தெரபியூட்டிக் எஃபெக்ட், நமக்கு அது வந்து ஒரு தெரப்பியா வந்து ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக அது நமக்கு யூஸ் ஆகும். அன்இன்டென்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு அது ஒரு அன்வான்ட் எஃபெக்டையும் கிரியேட் பண்ணலாம். அதை நம்ம டாக்ஸிக் எஃபெக்ட் ஓ சைட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரியா? பக்க விளைவு என்று சொல்றது. ஸோ இதுவும் வந்து ஃபார்மகாலஜியில் இருக்கிற விஷயங்கள். நம்ம இதை வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து பார்ப்போம். ட்ரக் வந்து ரெண்டு வேலையும் செய்யும். ஒன்று தெரபியூட்டிக் எஃபெக்டும் நமக்கு கொடுக்கும், ஒன்று அடுத்தது டாக்ஸிக் எஃபெக்டும் நமக்கு கொடுக்கும். ஓகே, ஃபைன். ஸோ ஃபார்மகாலஜியில் பற்றி பார்க்கணும்னா ஃபார்மகாலஜியில் வர சில டெர்மினாலஜிகள் சம்மந்தமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஃபார்மகாலஜியில் இருக்கிற சில டெர்மினாலஜியில் ஒரு பிடிஎஃபுமாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதிலே நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். நமக்கு மெடிக்கலில் தான், மெடிக்கலில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த டெர்மினாலஜிங்கிறது வந்து முக்கியம். சரியா? டெர்மினாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டீங்கன்னா தானே அது புறவரிக்கிற மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஃபார்மகாலஜி ரிலேட்டடாக இருக்கிற டெர்மினாலஜியில் சொல்லித்தரேன். ஆனால் மெடிக்கலாக இருக்கிற டெர்மினாலஜியில் வந்து நம்ம அனட்டமி பிசியோலஜியில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபார்மகாலஜியில் இருக்கிற சில பேசிக்கான டெர்மினாலஜியில் வந்து ஒன்று தெரபியூட்டிக். தெரியாது? தெரபியூட்டிக் என்ன வந்து ஒரு ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக நாம கொடுக்குற மெடிசின்ஸ். சரியா? அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மகாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் த மெடிசின் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த டிசீஸ். ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக ஃபார்மகாலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து நம்ம கொடுக்குற ஒரு மெடிசின் தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து தெரபியூட்டிக். சரியா? உதாரணத்துக்கு ஒரு ஒரு உடம்புல வந்து ஒரு காயம் வந்துட்டு, சரி, அந்த காயத்தை நாம என்ன செய்வோம்னா குணப்படுத்துவோம். அதுக்காக நாம என்ன செய்யறோம்னா ஒரு மருந்து எடுத்துக்கொள்வோம். சரி, அந்த மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ற அந்த செயல்முறையை நம்ம தெரபியூட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். சரி, நிறைய தெரப்பி இருக்கு. நம்ம இப்போ படிக்க போறது ஃபார்மகோ தெரப்பி. வேற வேற தெரப்பி, பிஷியோங்கிறது பிஷியோ தெரப்பி. ட்ரக் மூலம் ஒரு தெரப்பி கொடுக்கோம்னா அதை ஃபார்மகோ தெரப்பின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? அதே இது வந்து நம்ம ஒரு பாடியில மூவ்மெண்ட் மூலம் ஒரு தெரப்பி கொடுக்கோம்னா அது பிஷியோ தெரப்பின்னு சொல்லுவோம். சில தெரப்பி இருக்கு. இப்போ யோகா மூலம் தெரப்பி கொடுக்குறது, அதே மாதிரி மியூசிக் மூலம் தெரப்பி கொடுக்குறது, அது மியூசிக் தெரப்பின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய தெரப்பி இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது ட்ரக் கொண்ட கொடுத்து, ஒரு மருந்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு நோயை வந்து குணப்படுத்துறது, அதை நம்ம தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். சரியா? இதுதான் தெரப்பியூட்டிக்ஸ் ஓ தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்னு சொல்றது. அடுத்தது வந்து டயக்னோஸ்டிக். டயக்னோஸ்டிக்னா வந்து ஒரு நோயை வந்து கண்டுபிடிக்கிறது. சரியா? ஒரு நோயை கண்டுபிடிச்சா தான் அந்த நோயிலிருந்து நமக்கு தெரபியூட்டிக் எஃபெக்டை வந்து அடுத்ததான் நம்ம டிசைட் பண்ணலாம். சரியா? அதுக்கு முதல்ல அந்த நோய் என்னன்னு சொல்லி முக்கியமா வந்து கண்டுபிடிக்கும். சரி, அதுக்கான சில சில ஸ்பெசிஃபிக்கான எக்யூப்மெண்ட் இருக்கு, அதுக்கான டெஸ்ட்டுகள் இருக்கு. இந்த நோய்களை கண்டறியறதுக்கு தேவையான சில சைன் அண்ட் சிம்டம்ஸ். சரியா? அந்த நோய்க்குரிய நோய் அறிகுறிகள். சரியா? இது எல்லாமே வச்சு தான் வந்து ஒரு டாக்டர்ஸ், ஒரு கன்சல்டன்ட் வந்து அந்த நோயை வந்து இதுதான் அந்த நோயின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரியா? அந்த நோயை பத்தி அறிந்து கொள்ற அந்த செயல்முறை சொல்லுவோம் வந்து டயக்னோஸ்டிக் சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கு. நார்மலாக யூஸ் பண்ண இந்த ஸ்டெதஸ்கோப், அதே மாதிரி இந்த பிபி மீட்டர்ஸ், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற லெப் டெஸ்ட்டுகள், அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற சைன் அண்ட் சிம்டம்ஸ், நோய் அறிகுறிகள், இதெல்லாமே வச்சு நம்ம அந்த நோயை வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். நோயை கண்டறிகிற செய்முறை டயக்னோஸ்டிக் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரோபலக்சிஸ். ப்ரொபலக்சிஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சில ஆட்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நோய் வந்ததுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட நோய் வாரத்துக்கு முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த நோய்க்கிலிருந்து நம்ம விரைவா வந்து அந்த நோயிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். வரும் முன் காப்போம்னு சொல்றது. சரியா? அதைத்தான் நம்ம புரொபலக்சிஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு மருந்து நம்ம கொடுக்கிறோம், அந்த நோய் நமக்கு வாரத்துக்கு முதலே நம்ம அந்த நோயிலிருந்து நம்ம தற்பாதுகாத்து கொள்றதுக்காக எடுக்கிற செய்முறை தான் நம்ம புரொபலக்சிஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து வெக்சின்ஸ். அதாவது கோவிட்ல வந்து வெக்சின் சொல்லி பாவச்சிங்க. அதாவது வெக்சின்ங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு இனெக்டிவேட்டடான ஒரு மைக்ரோ ஆர்கனிசம். அந்த அந்த ஒரு இப்போ உதாரணம் கோவிட் வெக்சின் இருந்துச்சுன்னா கோவிட்ல வந்து வெக்சின் போடக்குள்ள அந்த நோய் வீரியத்தை வந்து குறைவடைய செஞ்சு அதுல வந்து ஒரு மருந்தை வந்து வச்சிருப்பாங்க. சரி, உங்களுக்கு போறது வந்து ஒரு 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 நுண்ணங்கி தான். அந்த நுண்ணங்கி எப்படிப்பட்ட நுண்ணங்கினா வந்து அதோட வீரியம் குறைஞ்ச ஒரு நுண்ணங்கி. சரியா? அந்த நுண்ணங்கி என்ன செய்யணும்னா நம்ம ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம உடம்புல செலுத்தக்குள்ள நம்ம உடம்பு அதுக்கு எதிராக வந்து போராடி நம்ம உடம்பே அதுக்கு எதிராக அந்த நுண்ணங்கியை கொள்றதுக்கு தேவையான பதார்த்தங்களை நம்ம உடம்புல வந்து உருவாக்கி வச்சுக்கொள்ளும்.
சரியா? இப்ப அதுக்கு பிறகு இப்ப நான் அந்த ஆல்ரெடி நம்ம உடம்புல அந்த நுண்ணங்கி நம்ம உடம்புல இருந்து போராட்டத்துக்கு தேவையான கெமிக்கல் நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணிட்டா திரும்ப இன்னொரு தரம் அந்த நுண்ணங்கி நம்ம உடம்பு அட்டாக் பண்ணக்குள்ள நம்ம உடம்பு என்ன செய்யும், அந்த கெமிக்கல்களை ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண கெமிக்கல்களை வச்சு நம்ம அந்த இதை வந்து என்ன செய்யும், நுண்ணங்கியை வந்து கில் பண்ணி கொள்ளும். சரியா? அதான் நம்ம கொடுக்குற வெக்சின். அந்த வெக்சின்ல வந்து நோயிட நுண்ணங்கிற வீரியத்தை வந்து குறைச்சி வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ ப்ரொபலக்சிஸ்ங்கிறது வந்து நோய் வாரத்துக்கு முதல் நம்ம கொடுக்குற செயல்முறை ப்ரொபலசிஸ். தெரப்பியூட்டிக்ங்கிறது வந்து நோய் வந்ததுக்கு பிறகு நம்ம கொடுக்குற செயல்முறை. சரியா? ட்ரீட்மெண்ட் அப்ரோச். சரியா? ஸோ ப்ரொபலக்சிஸ்ங்கிற ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து பிளசிபோ என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இது நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். அதாவது என்ன வந்து பிளசிபோங்கிறது வந்து சிலாக்களுக்கு இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க, சிலாக்களுக்கு டாக்டரை கண்டோன்னே வருத்தம் வரும். சரியா? சிலாக்களுக்கு புலிச போட்டா தான் வருத்தம் சோமாகும் என்ற ஒரு விதி. இது ஒரு மென்டலி இருக்க ஒரு பிரச்சனை. சரியா? குளிசை போட்டோ ஏதோ ஒரு குளிசை போட்டா தான் வருத்தம் சுகமாகும். இந்த டாக்டர்கிட்ட போனா தான் வருத்தம் சுகமாகும். ஆனா அங்க பார்த்தா உண்மைக்கு பார்த்தா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை. ஆனா குளிசை போட்டா தான் அல்லது டாக்டர்கிட்ட போனா தான் வருத்தம் சுகமாகும்ங்கிற ஒரு மென்டலிட்டி ரிலேட்டடான ஒரு ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு இருக்கும். சரியா? இப்படியான பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம். அது பிளசிபோ ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு, அதாவது இவங்களுக்கு ஒரு வருத்தம் ஒன்றும் இல்லை. ஆனா மென்டலி வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு டெப்லெட் பாவிச்சா அதாவது டாக்டர்கிட்ட போனா தான் வந்து அந்த மருந்து வருத்தம் சுகமாகும் என்கிற ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க. ஸோ இவங்களுக்காக என்ன செய்வாங்கன்னா வந்து மெடிக்கலி இனெக்டிவேட்டட் இன்கிரீடியன்ட், அதாவது அந்த டெப்லெட்டுகளில் வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஆக்டிவ் இன்கிரீடியனும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு சுகர் பில் அல்லது செலைன் இன்ஜெக்ஷன். சுகர் அண்டை வந்து சீனி அல்லது செலைன் இப்படி செலைனில் வந்து NaCl உப்பு மட்டும் தான் இருக்க போகுது. சரி, இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து இப்போ நான் ஒரு டாக்டர் வந்து செலைன் போட்டாரு, அதால் வந்து எனக்கு வருத்தம் சுகமாயிட்டேன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு, அதால் வந்து நமக்கு வருத்தம் சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டு பேஷண்ட் வந்து நம்பும். ஆனால் அவர் போட்டது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு செலைன். காரணம் வந்து அவங்களுக்கு மென்டலி வந்து அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து போட்டால் தான் வந்து அந்த மருந்து சுகமாகும் என்ற ஒரு ஒரு மென்டல் தோட்டு இருக்கும். ஸோ அப்படியான பேஷண்ட்களுக்கு வந்து ஆனால் வருத்தம் ஒன்றும் இருக்காது. ஸோ அப்படியான பேஷண்ட் இப்படியான மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதை வந்து பிளசிபோ ட்ரீட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதுவும் மெடிக்கல் ஃபார்மகாலஜியில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுதான் சில பெயின் ரிலீஃபுக்கும் வந்து பிளசிபோ எஃபெக்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? இப்போ நார்மலாக கொடுக்குற பெயின் கில்லரை விட இப்படி பிளசிபோவால் இப்படி சில பேஷண்ட்டுக்கு வந்து இந்த இந்த ஜஸ்ட் ஒரு பெனடோலை கொடுத்து போட்டும், பெனடோல் ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் ஜஸ்ட் ஒரு சும்மா வைங்களேன், ஒரு இன்ஆக்டிவ் பில் சுகர் பில்லை கொடுத்துட்டு இது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இப்படி என்ன வந்து இதை போட்டிங்கன்னா நல்லா உடம்பு நோவு குறையும் சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து அந்த தோட்டிலேயே போயிட்டு இந்த டெப்லெட்டை போட்டாங்கன்னா நல்லா வந்து பெயின் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா மென்டலாக வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த தோட் என்ன செய்யும்னா நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரலாக இருக்கிற பெயின் கில்லரான இந்த என்டோஃபின், என்கெஃப்லவின் என்ற சில பெயின் கில்லர் இருக்கு நம்ம உடம்புல. சரியா? இதை நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபார்மகாலஜியில் பெயின் கில்லர் டாபிக்ல பார்ப்போம். சரியா? ஸோ அப்படி ஒரு தோட்டில் போயிட்டு வந்து இந்த மருந்தெடுத்தோடனே வந்து அவங்க நல்ல உடம்பு பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம சொன்ன விஷயம். சரியா? பிளெசிபோவால வந்து அவங்களுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் கொடுக்கும். சரியா? ஓகே, ஸோ இதுதான் பிளெசிபோங்கிற விஷயம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, மெடிகேஷன் அட்ஹியரன்ஸ். அது என்ன மெடிகேஷன் அட்ஹியரன்ஸ் கேட்டோம்னா, ஒரு மெடிகேஷன் ஒரு மருந்து எடுத்துட்டோம்னா அந்த மருந்தை வந்து கண்டினியூஸாக வந்து அந்த பேஷண்ட் வந்து ஃபாலோ அப் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுக்கமாட்டா அதை 5 நாள் எடுங்கன்னு சொல்லி டாக்டர் சந்திப்பார். ஒரு 3 நாள் 5 நாள் எடுங்கன்னு சொல்லி. ஆனால் பேஷண்ட் என்ன செய்யற, ஒரு ஒரு நாள் 2 நாள் டெப்லெட் போட்டுட்டு வருத்தம் சுமானு உடனே வந்து அந்த டெப்லெட்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். இது காய்ச்சல் வந்த பேஷண்ட் நினைக்கலாம், அல்லது டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற, கொலஸ்ட்ரால் அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட் மீக்கலாம். சரியா? வருத்தம் சுகமானோடனே மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. சரியா? அதை வந்து என்ன செய்யணும்னா கண்டினியூஸாக வந்து அந்த மருந்தை வந்து ஃபாலோ அப் பண்ணணும். அந்த செய்முறையை தான் நம்ம சொல்கிறோம் மெடிகேஷன் அட்ஹியரன்ஸ் ஓ பேஷண்ட் கம்ப்ளியன்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? டாக்டர்ஸ் கொடுக்குற அல்லது ஃபார்மசிஸ்ட் கொடுக்குற அட்வைஸை வந்து கண்டினியூஸாக வந்து அந்த பேஷண்ட் ஃபாலோ அப் பண்ணுறத நம்ம மெடிகேஷன் அட்ஹியரன்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? அல்லது பேஷண்ட் கம்ப்ளியன்ஸ். சரி, ஓகே, கிளியர், ஃபைன். அடுத்தது டெரட்டோஜெனிசிட்டி. டெரட்டோஜெனிசிட்டி என்ன வந்து பிரெக்னன்சியில் வர மருந்துகள் மூலம் பிரெக்னன்சியில் வர காம்ப்ளிகேஷன். அதாவது பிரெக்னன்சி டைம்ல வந்து சில மருந்துகள் எல்லா மருந்துகளும் எடுத்துக்கொள்ள முடியாது. சரியா? சில மருந்துகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும் பிரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங்.
சரியா? கர்ப்ப காலத்திலையும் வந்து அடுத்தது தாய்ப்பால் ஊட்டலையும் வந்து மருந்துகள் எடுத்துக்கொள்வதை மேக்சிமம் வந்து வெயிட் பண்ணிக்கொள்ளணும். முக்கியமாக அவங்களுக்கு போற மருந்துகள் வந்து அயன், கால்சியம் அதுகள் தான் போகும். வேற ஆன்டிபயோட்டிக்கோ வேற மருந்துகளை வந்து கொடுக்கறத வந்து மேக்சிமம் வந்து வெயிட் பண்ணிக்கொள்வாங்க. அதான் நோயோட தீவிரத்தன்மையை பொறுத்து சில மருந்துகள் வந்து டாக்டர்ஸ்ட கன்சல்டனோட வந்து அந்த மருந்துகள் வந்து போகும். சரியா? ஏனென வந்து பிரெக்னன்சிலையோ அல்லது ஃபீடிங் பண்ணக்கூடிய வந்து மருந்துகள் எடுத்துக்கொண்டோம்னா அந்த குழந்தைக்கு அந்த மருந்துகள் வந்து போகலாம். பிளசண்டா அல்லது சூழ்வித்தம், தொப்புள் கொடிங்கிற அமைப்பு மூலம் இதால வந்து பிள்ளைக்கு வந்து நிறைய பாதிப்புகளை வந்து அந்த மருந்து ஏற்படுத்தும். சரியா? ஸோ டெரட்டோஜெனிசிட்டிங்கிறது வந்து மருந்துகள் மூலம் ஆஹ், தாய்ப்பாலூட்டல் அல்லது பிரெக்னன்சிலே வந்து ஃபீட்டஸ் குழந்தைக்கு அப்நார்மாலிட்டிகள் கிரியேட் பண்ணிச்சுண்டா, குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் உருவாச்சுன்னா அதை நம்ம சொல்லுவோம் மெடிக்கல்ல வந்து டெரட்டோஜெனிசிட்டி என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம இதில் வந்து ஜென்ரல் ஃபார்மகாலஜியை வந்து நம்ம ரெண்டா வந்து பிரிப்போம். ஒன்று ஜென்ரல் ஃபார்மகாலஜி, சிஸ்டமிக் ஃபார்மகாலஜி. சிஸ்டமிக் ஃபார்மகாலஜினா நம்ம ஒவ்வொரு சிஸ்டம் வைஸாக படிப்போம். கார்டியோவஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வைஸாக படிப்போம். அது படிக்கிறோமோ நம்ம அதோட அனட்டமி பிசியோலஜி நம்ம படிப்போம். அடுத்தது ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் தான் நம்ம இப்போ ஜஸ்ட் பார்த்துக்கிற இன்ட்ரடக்ஷன். அதில் வர அந்த ஃபார்மகோ கைனட்டிக்ங்கிற டாபிக் என்ன, ஃபார்மகோ டைனமிக் என்ன, டோஸ் என்ன, அட்வர்டாக்சியேஷன் டாக்ஸிகாலஜி, ட்ரக் ரெகுலேஷன், இதெல்லாமே வந்து ஜென்ரல் ஃபார்மகாலஜி என்ற கேட்டகரியில் பார்ப்போம். சரியா? இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் இவரத்த ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்காக தான் இந்த விஷயமா நான் சொல்லிடுறேன். இதை பற்றி நம்ம ஒவ்வொரு வார வார லெக்சர் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம இதை பற்றி டீப்பா வந்து பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபார்மகாலஜி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபார்மகோ கைனெட்டிக் அண்ட் டைனமிக். சரியா? அதான் ஃபார்மகோ கைனெட்டிக் டைனமிக் என்று பார்த்தோம்னா இதை நம்ம அடுத்த தனியொரு லெக்சர்ல இதை பற்றி டீப்பாக பார்த்து பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். ஃபார்மகோ கைனெட்டிக் என்ற அணியில வந்து இப்போ நீங்க ஒரு மருந்து எடுத்துக்கொள்றீங்க. அந்த மருந்துக்கு நம்ம உடம்பு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது? சரியா? அதாவது வாட் த பாடி டஸ் டு டம், மருந்துக்கு நம்ம உடம்பு என்ன மாற்றங்கள்லாம் உருவாக்குதுங்கிறத பத்தி படிக்கிறதா வந்து ஃபார்மகோ கைனெட்டிக் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு மருந்து எடுத்துக்கொள்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கால்ல ஒரு நோவு. சரியா? இப்போ ஒரு ஒரு பெயின் கில்லர் வந்து எடுக்கிறீங்க. இந்த பெயின் கில்லர் என்ன செய்யணும்? அந்த அந்த ட்ரக்ல இருக்கிற அந்த கெமிக்கல் பதார்த்தம் என்ன செய்யணும்? கால் பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? இப்ப நீங்க அந்த மருந்து என்ன செய்யுங்க? வாய் மூலம் எடுக்கிறீங்க. இப்ப இந்த வாய் மூலம் இந்த மருந்து எடுத்தா என்ன செய்யணும்? வாயிலிருந்து அப்படி உடம்புக்குள்ளால போய் உங்களோட வயிற்று பகுதியிலிருந்து கால் பகுதிக்கு போய் சரியான அந்த நோவு இருக்கிற இடத்துல போய் அந்த மருந்து போய் சேரணும். ஸோ இந்த செயல்முறைக்காக வந்து நம்மளோட உடம்பு என்ன செய்யும்? அந்த ட்ரக்ல வந்து சில மாற்றங்களை வந்து கொண்டு வரும். சரியா? அதாவது இந்த மாற்றங்களை தான் நம்ம ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் சொல்லி பார்ப்போம். சரியா? ஃபார்மகோலஜிங்கிறது வர்றது, கைனெட்டிக்ங்கிறது மூவ்மெண்ட். சரியா? இயக்கம், கைனெட்டிக் ஏ லெவலில் படிச்சிருப்பீங்க. இந்த மூவ்மெண்ட்ல வந்து இந்த மூவ்மெண்டால வந்து அந்த ட்ரக் சரியான இடத்தை கொண்டு போய் சேர்க்கிற அந்த செய்முறை தான் வந்து ஃபார்மகோ கைனெட்டிக். அதாவது நீ எடுக்கிற மருந்துக்கு உங்களோட பொடி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகோ கைனெட்டிக். இதுல 4 விஷயம் வரும். சரியா? இப்போ நீங்க ஒரு மருந்து எடுக்கிறீங்க. அந்த மருந்து என்ன செய்யணும்? உங்க உடம்புக்குள்ள போய் சரியான அந்த இடத்தை போய் சேரணும்னா அந்த மருந்து உடம்புக்குள்ள வந்து அகத்துறிஞ்சப்படும். சரியா? அது அப்சோர்ப்ஷன் என்று சொல்லி சொல்லுவோம். அகத்துறிஞ்சப்பட்டுட்டா, உங்க உடம்புல அகத்துறிஞ்சப்பட்டுட்டா அது என்ன செய்யணும்? சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவோம். சரியா? இப்போ மருந்து ஒரு கம்பெனியில வந்து இப்போ ஒரு மருந்து ப்ரொடக்ஷன் நடக்குதுன்றா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த மருந்தோட ப்ரொடக்ஷன் நடக்கணும். ப்ரொடக்ஷன் நடந்தது அப்புறம் என்ன செய்யணும்? சரியான இடத்துக்கு கொண்டு போய் அந்த மருந்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதை பண்ட செய்முறை நம்மன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்சோர்ப்ஷன் நடக்கும். உடம்பால் அகத்துறிஞ்சப்படும். அதுக்கப்புறம் சரியான அந்த காலுக்கு தேவை, காலுக்கு அந்த நோவு குறையணும்னா கால் பகுதிக்கு போய் அந்த மருந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது செய்யணும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சரியா? ஏ பி. சரியா? அப்சோர்ப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மூணாவது ஒரு செயல்முறை நடக்கும் இந்த ஃபார்மகோகைனெடிக்ல, மெட்டாபாலிசம். சரியா? மெட்டாபாலிசம் இப்போ ஒரு மருந்து உங்களோட உடம்புல பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சிட்டா அந்த மருந்து உடம்புல இருந்து அகற்றணும். ஏன்டா மருந்து என்பது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன். அது உடம்புல தேங்கினா உடம்புக்கு நஞ்சு. சரியா? அந்த நஞ்சு உடம்புல இருந்து அகற்றத்துக்காக நடக்கிற ஒரு செயல்முறை தான் மெட்டாபாலிசம் என்ற ஒரு ப்ராசஸ்.
சரியா? ஸோ இதுவும் ஃபார்மகோகைனெடிக். ஏன்னா மருந்துக்கு உடம்பு செய்யற வேலை தான். இந்த மெட்டாபாலிசம்ங்கிற ப்ராசஸும் உடம்பு தான் செய்ய போகுது. உங்களோட உடம்புல இருக்கிற ஓர்கன்கள் தான் செய்யும். மெயினான உடம்புல இருக்கிற லிவர், ஈரல் தான் செய்யும். சரியா? இதுவும் ஃபார்மகோகைனெடிக் ப்ராசஸ். அதே மாதிரி மெட்டாபாலிசம் மூலம் உங்களோட உடம்புல இருக்கிற நஞ்சகற்றப்பட்ட அந்த மருந்து என்ன செய்யணும்? உடம்புல இருந்து வெளியேற்றப்படணும். அந்த வெளியேற்ற செய்முறை வந்து எக்ஸ்கிரீஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த அட்மி என்று சொல்லப்படுற இந்த அப்சோர்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டாபாலிசம், எக்ஸ்கிரீஷன், இது நான்கும் வந்து நமக்கு ஃபார்மகோகைனெடிக்ங்கிற டாபிக்ல வரும். சரியா? இது எல்லா மருந்து எடுத்தாலும் இந்த நான்கு விஷயம் வந்து கட்டாயம் வந்து இருக்கும். சரியா? நீங்க ஒரு மருந்து ஒரு பெட்டி எடுத்தீங்கன்னா அதுல வந்து மருந்தை பற்றிய தகவல் அடக்கிய ஒரு ஒரு விபரக்கோவை இருக்கும். அதை லீஃப்லெட் என்று சொல்லுவோம். அந்த லீஃப்லெட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்சோர்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டாபாலிசம், எக்ஸ்கிரீஷன் சம்பந்தமான தகவல் வந்து அந்த அலோபதிக்கில் இருக்கிற எல்லா மெடிசினுக்கும் வந்து இந்த தகவல் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு நான்கு தகவலும் இல்லைன்னா அது ஒரு மருந்தா வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சரியா? கட்டாயம் இந்த ஃபார்மகோகைனெடிக் பத்தி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Right. அடுத்தது ஃபார்மகோ டைனமிக். ஃபார்மகோ டைனமிக் என்ன? ஃபெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சு மருந்துக்கு நம்ம உடம்பு என்ன ரியாக்ஷன்ல கொடுத்துச்சு. அடுத்தது நம்ம மருந்து என்னத்துக்கு எடுத்தோம்? ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக. சரியா? மருந்தால நம்ம உடம்புக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வருதுங்கிற சம்பந்தமா படிக்கிறது தான் ஃபார்மகோ டைனமிக். அதாவது வாட் ட்ரக் டஸ் டு பாடி. மருந்து நம்ம உடம்புக்கு என்ன செய்யுது? சரியா? அது ஃபார்மகோ டைனமிக். ஃபார்மகோ கைனடிக் என்ன? மருந்துக்கு நம்ம உடம்பு என்ன மாற்றங்களை நம்மளோட உடம்பு மருந்துக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வருது, மருந்து நம்ம உடம்புல என்ன மாற்றங்களுக்கு உள்ளாகுதுங்கிற பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகோகைனடிக். மருந்தால நம்ம உடம்புக்கு என்ன மாற்றங்கள் உருவாகுதுங்கிறத பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகோடைனமிக். சரியா? இதுல நம்ம ஒரு ஒரு மருந்துடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லப்படுற ஒரு மருந்துடைய தொழில் அந்த பொறிமுறை. சரியா? அந்த பொறிமுறை பத்தி இப்ப நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த ஃபார்மகோ டைனமிக்ங்கிற டாபிக் கீழே. சரியா? ஸோ இது பத்தி நம்ம இது டைனமிக் கைனடிக் நம்ம டீப்பா பத்தி பார்ப்போம். அதுல என்ன ஃபேக்டர்கள் உள்ளடக்கி அது என்னென்ன காரணங்களால மாற்றங்கள் உள்ளாகும் இது சம்பந்தமா நம்ம படிப்போம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக ஃபார்மோ கைனடிக் என்றா இதான், ஃபார்மகோ டைனமிக் என்றா இதான்ங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. சரியா? ஸோ ஃபார்மகோ டைனமிக்ல வந்து ஒரு மருந்து என்ன செய்யணும்னா சரியா போய் அந்த களங்கள்ல போய் பைண்ட் ஆகணும். அப்படி பைண்ட் ஆகிறதுக்கு போய் பொருந்தோணும். சரியா? அதை நம்ம அந்த பொருந்துற இடத்தை நம்ம சொல்லுவோம் வந்து ரிசப்டர் என்று சொல்லுவோம். சரியா? செல் மெம்பரேன்ல இருக்கிற ரிசப்டர் என்கிற ஒரு அமைப்புல வந்து அந்த மருந்து போய் பைண்ட் ஆகி அதோட எக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். உதாரணமா ஒரு லொக்கன் கீங்கிற மாதிரி வீட்டுல வந்து ஒரு ஒரு லெட்டர் வரணும்னா அந்த வீட்டில் இருக்கிற கேட்டை ஓப்பன் பண்ணி தான் நம்ம உடம்புக்குள்ள நம்மளோட உடம்புக்குள்ள அந்த லெட்டர் நம்மளோட வீட்டை அந்த லெட்டர் வந்து சேரணும். சரியா? இப்போ உங்களோட லெட்டர் தான் நீங்க இருக்கிற மருந்து. அந்த மருந்து என்ன செய்யணும்? உங்களோட உடம்புக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸுக்குள்ள வரணும். என்ன செய்யணும்? அந்த இடையில இருக்கிற அந்த கேட்டை ஓபன் பண்ணி வரணும். அந்த கேட் தான் வந்து உங்களோட உடம்புல இருக்கிற இந்த ரிசப்டர் என்கிற ஒரு அமைப்பு. இந்த செல் மெம்பரேன்ல இருக்கிற ரிசப்டர் என்ற அமைப்பு. இந்த ரிசப்டர்ல போய் பைண்ட் ஆகித்தான் அந்த ட்ரக் வந்து உங்களோட உடம்புக்குள்ள உங்களோட செல்ஸுக்குள்ள வரும். சரியா? உங்க கேட் என்ன செய்யணும்? ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிறது இந்த ரிசப்டர்ல போய் அந்த ட்ரக் வந்து பைண்ட் ஆகும். அதுல நிறைய ப்ரோசஸ் மூலம் அந்த கேட் வந்து என்ன செய்யணும்? ஓப்பன் ஆகும். அது அயன் சேனல், லீகன் கேட்டட் சேனல், சோடியம் சேனல் சொல்லி நிறைய சேனல் இருக்கு. அது நிறைய மெக்கானிசம் இருக்கு. அதான் நான் மெக்கானிசம் வந்து படிக்கிறது. சரியா? இதை பத்தி படிக்கிறதெல்லாம் வந்து ஃபார்மகோ டைனமிக் என்கிற டாபிக்ல வரும். ஸோ அந்த ரிசப்டர்ல போய் பைண்ட் ஆச்சுன்னா அது கண்டினியூஸான செய்யணும் சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ட்ரக்கோட எக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தெரியும். அந்த பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாற்றம் உருவாக்கி ஒன்று ஆக்டிவேட் ஆகிருக்கோ அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கா அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன செய்யும்? அந்த சிக்னலை வந்து மாடிஃபை பண்ணும். சரியா? இதான் ஃபார்மகோ டைனமிக் என்கிற விஷயத்துல நம்ம படிக்கிற விஷயம். ஒன்று ஆக்டிவேட் பண்ணும், இன்னொன்று இன்ஆக்டிவேட் பண்ணும். இதால வந்து உங்களுக்கு தெரபியூட்டிக் எஃபெக்டும் வரலாம், அதே மாதிரி அன்வான்ட் எஃபெக்டும் வரலாம். தெரபியூட்டிக் எஃபெக்ட்னா நமக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட், அன்வான்ட் எஃபெக்ட் நமக்கு சைடு எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும். சரியா? இதுதான் ஃபார்மகோ டைனமிக்ங்கிற விஷயம். அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான டேர்ம் ஒன்று ஜீனோபயோட்டிக்ங்கிற ஒன்று இருக்கு. ஜீனோபயோட்டிக் என்ன வந்து நம்ம உடம்புல இருக்கிற களங்கள் தவிர உடம்புல இருக்கிற அமைப்பு தவிர வேற எது பதார்த்தங்கள் நம்ம உடம்புக்குள்ள வருதுன்றா அதை நம்ம ஜீனோபயோட்டிக் சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரேஞ்சர். அதாவது உடம்புல நீங்க எடுக்கிற சாப்பாடு அரிக்கலாம், மருந்து அரிக்கலாம், இன்ன பதார்த்தம் வேணாம் அரிக்கலாம். உங்களோட உடம்புக்கு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு 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 ஜீன் இருக்கும். சரியா? அந்த ஜீன் வந்தா மட்டும்தான் வந்து நம்ம உடம்பு என்ன செய்ய மாட்டா அதை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்ளும். அது தவிர வேற ஆக்கள் வந்தா நம்ம உடம்பு என்ன செய்ய மாட்டா வெளியேற்றிடும். சரியா? உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம உடம்பு வருதுண்டா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் உடனே போய் அந்த அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ண பார்க்கும். சரியா? அதாவது
அப்படி கில் பண்ணல, அந்த மைக்ரோனஸ் இந்த கில் பண்ண முடியல, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தால அட்டாக் பண்ண முடியலை என்றால் தான் நம்ம உடம்புல என்ன செய்யுது, காய்ச்சல் அல்லது நோய் நிலைமைங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. சரியா? அந்த டைம்ல நம்ம என்ன செய்யறோம், ஒரு மருந்து ஒன்று எடுத்து அந்த நுண்ணங்கியை வந்து கொல்றோம். சரியா? சோ நம்ம உடம்புல, நம்ம உடம்புக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு 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 சிஸ்டத்துல வந்து வேற எதுவும் பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள வருதுன்னா அதை ஜீனோபயோட்டிக் சொல்லி சொல்லுவோம். சரியா? அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன் தான் ஃபவுண்ட் வித் இன் த ஆர்கனிசம் தட் நாட் நேச்சுரலி ப்ரொடியூசிங் த ஆர்கனிசம். அதாவது நம்மளோட உடம்புக்குள்ள தானா உருவாகல, வெளியே இருந்து தான் அது வருது. சரியா? ஒரு ஃபாரின் பாடி. அது ஃபாரின் பாடி ஒரு மருந்தாம இருக்கலாம், ஒன்று ஒரு நுண்ணங்கியாம இருக்கலாம். சரியா? ஓகே, ஃபைன். அதே மாதிரி எண்டோஜினியஸ் எக்ஸோஜினியஸ் இருக்கு. எண்டோண்டா வெளியே இருந்து வாருது. சாரி, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது. எக்ஸோண்டா வந்து வெளியே இருந்து வாருது. சரியா? ஃபைன். அடுத்தது, நீங்க எடுக்கிற ஒரு மருந்து, நான் சொன்னேன் தானே, ட்ரக் கூட ஒரு ஜீனோபயோட்டிக்ஸ் தான், ஒரு ஃபாரின் பாடி தான். சரியா? ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் எப்படி வெளியே இருந்து வருதோ அதே மாதிரி நீங்க மருந்து என்ன செய்றீங்க, உங்க உடம்புக்குள்ள இருந்து வெளியே தான் அந்த மருந்து எடுக்கிறீங்க. ஆனா அந்த மருந்து என்ன செய்யுது, உங்க உடம்புல பெனிஃபிஷியல் எஃபெக்டையும் கிரியேட் பண்ணுது, அதே மாதிரி அன்வான்ட் எஃபெக்டையும் கிரியேட் பண்ணுது. சரியா? அதாவது ட்ரக்ங்கிறது வந்து ஒரு ஜீனோபயோட்டிக் தான். இந்த ட்ரக் என்ன செய்யுதுன்றா, எனி சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் இன் த பாடி பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் த நார்மல் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் த்ரூ இட் கெமிக்கல் ப்ராசஸ். சரியா? அதாவது இந்த மருந்துங்கிறது வந்து ஒரு ஃபாரின் பாடி தான். அது என்ன செய்யுது, உங்க உடம்புக்குள்ள ஒரு ஒரு கெமிக்கல், ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ். சரியா? மருந்து ட்ரக்ங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் தான். அது என்ன செய்யுது, உங்களோட நார்மலா இருக்கிற பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆகிக்கிறதால உங்களுக்கு டிசீஸ்ங்கிற ஒரு அமைப்பு கிரியேட் ஆகி, ஸோ அந்த கெமிக்கல் என்ன செய்யுதுன்ற வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் உங்களோட உடம்புல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. எப்படி மாற்றத்தை கொண்டு வருது, நார்மலா இருக்கிற இந்த பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ஒன்று ஆக்டிவேட் பண்ணுது, ஒன்று டிக்ரீஸ் பண்ணுது. அதன் மூலம் அந்த அந்த பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, நார்மலுக்கு கொண்டு வருது. சரியா? ஓகே, ஃபைன். இதுதான் ட்ரக் என்கிற அமைப்பு. ஸோ ட்ரக்ங்கிற அமைப்பும் நம்ம மூணு காரணங்களுக்காக எடுப்போம். நம்ம ஸ்டார்ட்ல பார்த்த மாதிரி ஒன்று ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுக்கலாம், ஒன்று கியூர் அல்லது ப்ரிவென்ஷன், டயக்னோசிஸ். அதாவது ட்ரீட்மெண்ட், ப்ரொபலாக்சிஸ் அண்ட் சாரி தெரப்பியூட்டிக், அடுத்தது ப்ரொபலாக்சிஸ் அண்ட் டயக்னோசிஸ். இந்த மூணு பர்பஸுக்காகத்தான் மருந்துங்கிற அமைப்பு எடுப்போம். ஒன்று ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக, இன்னொன்று ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்காக, இன்னொன்று ஒரு நோயை கண்டறியறதுக்காக. இது மூணு காரணங்களுக்காக தான் நம்ம ஒரு மருந்துங்கிற ஒரு அமைப்பு வந்து எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட், ப்ரொபலாக்சிஸ், டயக்னோசிஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ட்ரக்கை பற்றி நம்ம இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா, ட்ரக்குங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன் என்ன செய்யுது, நம்ம உடம்புல இருக்கிற பிசியோலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ஒன்று ஆக்டிவேட் பண்ணுது, இல்லை டிக்ரீஸ் பண்ணுது. அதன் மூலம் நம்ம உடம்புல இருக்கிற பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷனை நார்மலைஸ் பண்ணுது. இது என்னத்துக்காக நம்ம காரணத்துக்கு அடுக்கமாண்டா, ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அல்லது ப்ரொபலாக்சிஸுக்காக, அல்லது டயக்னோசிஸுக்காக. இதுதான் ட்ரக்குங்கிற அமைப்பு நம்ம உடம்புல எடுத்துக்கிறதுக்கான காரணம். ஓகே, ஃபைன். ஸோ ட்ரக்கில் வந்து ரெண்டு ட்ரக் இருக்கு. ஒன்று நார்மல் நம்ம மெடிக்கல் யூஸ் பண்ணுற ட்ரக்கில் மெடிக்கல், அதே மாதிரி ரீக்ரியேஷனல் ட்ரக்கில் மெடிக்கி. ரீக்ரியேஷன் வந்து இந்த அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ், மோர்ஃபைன், பெத்திடின், ஹெரோயின், இதெல்லாம் வந்து ரீக்ரியேஷன் ட்ரக்னு சொல்லுவோம். அது மெடிக்கலி இருக்கிற ட்ரக்கள் மெடிக்கல். அடுத்தது சோர்சஸ் ஆஃப் ட்ரக். அதாவது எங்கிருந்து இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கொள்றாங்க, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன் எடுத்துக்கொள்றாங்கன்னா, மெயினாக வந்து 4 இடத்துல இருந்தா மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று பிளான்ட்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து, அதே மாதிரி எனிமல்ஸ் மிருகங்கள்ல இருந்து, அதே மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணங்கியில இருந்து, அதே மாதிரி மினரல்ஸ் கனியுப்பு அமைப்புல இருந்து மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாக இருக்கிற சோர்சஸ்கள் இருக்கு பிளான்ட்ல. உதாரணமாக வந்து இந்த மோஃபைன், கொக்கைன், இதெல்லாம் வந்து ஓபிஎம் என்கிற ஒரு அமைப்புல இருந்தாலும் எடுப்பாங்க. சரியா? ஓபிஎம், போப்பி என்று சொல்லுவோம். சரியா? ஸோ இதுல இருந்து அந்த நேச்சுரல் அந்த சோர்சஸ்ல இருந்து அதை வந்து கெமிக்கலுக்கு மாற்றி அதுல இருந்து சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக் என்ற ஃபார்ம் இருக்கு. சரியா? இது மூலமா அதை மாற்றி மாற்றி தான் இந்த ட்ரக்களை வந்து எடுப்பாங்க. சரியா? ஸோ பிளான்ட்ல இருந்து எடுக்கிற மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி எனிமல், விலங்குகள் இருந்து எடுக்கிற மருந்தும் இருக்கு. சரியா?
அனிமல் வந்து உதாரணமாக நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம் வந்து மீனின குளிசைன்னு சொல்லப்படுற அமைப்பு ஒமேகா 3 ஃபெட்டிஸ் ஆசிட்ங்கிற அமைப்பு வந்து சல்மன் ஃபிஷ்ன்னு சொல்லப்படுற இந்த மீன்ல இருந்தால் இந்த மருந்து வந்து எடுத்துக்கொள்றாங்க சரியா. இந்த ஈரல் பகுதி அமைப்புல இருந்தால் இந்த கோட் லிவர் ஆயில் தான் சொல்லுவோம் சரியா. ஒமேகா 3 ஃபெட்டிஸ் ஆசிட்ங்கிற அமைப்பு. ஸோ விலங்குகள்ல இருந்து மருந்து வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதே மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம் நுண்ணங்கிகள்ல இருந்து மருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச ஒரு அமைப்பு பென்சிலின் ஒரு அமைப்பு சரியா. பென்சிலின்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து நுண்ணங்கிகளால் சுரக்கப்படுற அந்த நொதியங்கள செயற்பாடு மூலம்தான் இந்த பென்சிலின்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு மருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி மினரல்ஸ் கனியுப்புகள்ல இருந்து மருந்துகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த வேர்க்குரு பவுடர்னு சொல்லப்படுற இந்த லக்டோகலமைன் என்கிற ஒரு அமைப்பு சரியா. ஸோ ப்ரீகில் ஹீட் ஒரு ஹீட் டெஸ்ட் பவுடர்னு சொல்லப்படுற இது அமைப்பு வந்து மினரல்ஸ் தான் எடுக்காங்க. அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு அயன் ஆக்சைடு அயன் குளிசைகள் கல்சியம் குளிசைகள் இதெல்லாமே வந்து மினரல்ஸ் இருந்து தான் கனியுப்புகள் தான் இந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது சரியா. ஓகே ஃபைன். அடுத்தது ட்ரக் நுமன் கிளச்சர்ஸ் அப்படின்னு என்ன வந்து இப்போ மருந்துகளை பேருறதுக்காக அதுக்குன்னு சொல்லி தனியான ஒரு முறை இருக்கு. அதை ட்ரக் நுமன் கிளச்சர்ஸ் என்று சொல்லுவோம் சரி. அது என்ன ட்ரக் நுமன் கிளச்சர்ஸ்ன்றா ஒரு மருந்துக்கு வந்து 3 வகையான நேம் இருக்கும். ஒன்று கெமிக்கல் நேம், ரெண்டாவது வந்து நான் ப்ரொப்ரேட்டரி நேம் ஓ ஜெனரிக் நேம் என்று சொல்லப்படுற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ரொப்ரேட்டரி நேம் ஓ பிராண்டட் நேம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு என்று சொல்லி நான் வச்சு கொண்டோம்டா அந்த மருந்துக்குன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் நேம் இருக்கும் சரியா. நீங்க ஒரு அந்த லீஃப்லெட் ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்தோட பேர் வந்து போட்டிருப்பாங்க. இது நீங்க ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஒரு 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 கெமிக்கலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து பேரிட்டு படிச்சிருப்பீங்க ஐயுபிஎஸ்சி நேம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேமத்தை நம்ம கெமிக்கல் நேம் என்று சொல்லி சொல்லுவோம் சரியா. இது இன்டர்நேஷனலா இது எல்லாருக்குமே வந்து இது காமனா தான் இருக்கும். ஐயுபிஎஸ்சிங்கிறது வந்து எல்லா ட்ரக்குக்கும் வந்து இந்த கெமிக்கல் நேம்ங்கிறது வந்து ஒன்று தான். குறிப்பிட்ட ஒரு ட்ரக் எடுத்துட்டோம்டா ஒரு ஒரு பிராண்டட் ட்ரக் எடுத்துட்டோம்டா அதுக்கு உரிய ஐபிஎஸ் நேம்ங்கிறது வந்து சேஞ்ச் ஆக போகிறோம். ஒரு மருந்துக்கு பெனடோல் வந்து பெனடோலுக்கு வந்து 5 ஹைட்ராக்சி 5-4-5 ஃபரா அமினோஃபீனோல என்ன சொல்லி பேர் ஒரு ஐபிஎஸ் நேம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சரியா கெமிக்கல் நேம். ஆனா நான் ப்ராப்பர்ட்டி நேமும் ப்ராப்பர்ட்டி நேமும் வந்து சம்டைம் வந்து சேஞ்ச் ஆகல சரி. மெயினா சேஞ்ச் ஆக போறது ப்ராப்பர்ட்டி நேம் ஒரு பிராண்டட் நேம் என்ற ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு ரெண்டு நேம் ஃபார்மசில நீங்க ஒர்க் பண்ண போனீங்களோ இல்லை ஃபார்மசி ஃபீல்ட்ல இருந்தீங்கனாலோ சொல்லுவாங்க பிராண்டட் ஜெனரிக் நேம் என்று சொல்லுவாங்க. ஒரே மருந்து தானே ஆனா வேற கம்பெனிட என்று சொல்லுவாங்க சரியா. இது என்னது காரணமாண்டா அந்த ட்ரக்குக்கு வந்து ரெண்டு நேம் இருக்கும். ஜெனரிக் நேம்ங்கிறது ஒன்று தான். ஆனா பிராண்டட் ஒரு மருந்தை வந்து வேற வேற கம்பெனிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் சரியா. அதை ப்ரொப்ரேட்டரி நேம் என்று சொல்லி சொல்லுவோம். ப்ரொப்ரேட்டரி நேம் ஒரு ட்ரேட் நேம். இதை அதை ப்ரொடியூஸ் பண்ற அந்த மேனுஃபேக்சரை பொறுத்து இந்த இந்த நேம் வந்து மாறுபடும். நான் கடைசியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஈஸியாக விளங்கி கொள்ற மாதிரி. கெமிக்கல் நேம்ங்கிறதும் ஜெனரிக் நேம் வந்து பெரும்பாலும் ஒன்றை தான் வரும். சில கெமிக்கல் நேம்ங்கிறது ஐயுபிஎஸ்சியை இன்டர்நேஷனலாக எக்ஸப்ட் பண்ற ஒரு நேம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரக்கு இருக்கும் சரியா. பெனோடுக்கு வந்து ஃபரா அமைனோஃபீனோல பேர் ஒன்று வரும் ஓகே. நான் ப்ராப்பர்ட்டி நேம்ங்கிறது வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண மேனுஃபேக்சர் தான் வச்சிருப்பாங்க. ஆனா அது எக்ஸப்டபிள் நேம் எல்லாத்துக்கும் வந்து அந்த பெனோடோல் எடுத்துட்டோம்னா அதுல பாராசிட்டமோல் அல்லது அசிட்டாமினோஃபென்ங்கிறது வந்து ஜெனரிக் நேம் சரி. அதுல என்ன ரெண்டு நேம் சில ட்ரக்களுக்கு வந்து ரெண்டு ஜெனரிக் நேம்கள் வரும். பாராசிட்டமோல் உதாரணத்துக்கு பாராசிட்டமோல் என்று வரும், அசெட்டாமினோஃபின் என்று வரும். ஏனென்னா வந்து அது ரெண்டு மேனுஃபேக்சர் ஒரு மேனுஃபேக்சர் தான். ஆனா அந்த மேனுஃபேக்சர்ல வந்து ஃபார்மகோபியாங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. பியூஎன் யூஎஸ்பி யூபி சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு சரியா. நம்ம அடுத்த வர ஸ்லைட்ல அதை பத்தி பார்ப்போம். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி அது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு நேமும் வந்து மாறும் சரியா. சில ஜெனரிக் நேம் ஒன்று தான். ஆனா அதை மேனுஃபேக்சர் பண்ண அந்த அந்த கண்ணு சொல்லி ஒரு ஒரு ஃபார்மகோஃபியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜெனரிக் நேம் வந்து மாறும் சரி. எல்லா ட்ரக்குக்கும் சில சில ட்ரக்குகளுக்கு வந்து ரெண்டு நேம் வரும். ஒன்று லெடோகேன் லிக்னோகேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாராசிட்டமோல் பாராசிட்டமோல் அண்ட் அசட்டாமினோஃபினம் என்று வாரது இதெல்லாம் வந்து நான் ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லுவோம். அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி நேம் தான் அந்த பிராண்டட் பெனடோல் சொல்லப்படுற ஒரு பிராண்டட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் அது மேனுஃபேக்சர் அந்த எந்த மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த மேனுஃபேக்சர் அந்த நேம் வந்து வச்சிருப்பாங்க
சரியா? உதாரணத்துக்கு இந்த பெராசிட்டமோல் பெனடோல்ற வந்து கெமிக்கல் நேம் என் அசெட்டைல் பரா அமினோ ஃபீனோல். இதுதான் பெராசிட்டமோல்ற கெமிக்கல் நேம். இதை ஐஇபிஎஸ் நேம்னு சொல்லுவோம். நன் ப்ராப்பர்ட்டி நேம் ஒரு ஜெனரிக் நேம் தான் இந்த பராசிட்டமோல் என் அசெட்டாமினோஃபென். சரியா? இதுக்கு ஏன் ரெண்டு ஜெனரிக்னா வந்து ரெண்டு ஃபார்ம்கோஃபியா பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதால தான் இதுக்கு ரெண்டு ஜெனரிக் நேம் இருக்கும். ஸோ நார்மலி வந்து ஒரு ஜெனரிக் நேம் தான் இருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டி நேம் பிராண்டட் நேம் வந்து நிறைய பிராண்டட் வரும். அதான் நம்ம நார்மல் யூஸ் பண்ண இந்த பெனடோல், டைலினோல், எம்சிமோல், மெல்டோல் இப்படி நிறைய பிராண்டட் வரும். சரியா? ஸோ இதுதான் ட்ரக்கோட நொமென்க்ளேச்சர்ஸ். ஸோ இதை பற்றியும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இனி வார லெக்சரில் வந்து மற்ற இதோட கவர் பண்ணுற வார டாப்பிக்கில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதோட வந்து இந்த லெக்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. தேங்க்யூ.